ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெட்னஸ்டே எடுத்த விலாக் தாங்க. தேர்ஸ்டே வந்து கோயிலுக்கு இயர்லியராகவே கிளம்பி போனதுனால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதனால தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் மசாலும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தாங்க மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். எப்போவுமே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு ஒரு மணி நேரமாவது ஊறக்க விட்டோம் அப்படின்னா தான் சப்பாத்தி ஆகட்டும் பூரி ஆகட்டும் நல்லா சாஃப்டாக வருங்க. அப்படின்னா தானே சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் இல்லைன்னா ரொட்டி மாதிரி ஆயிரும். அது யாருக்குமே பிடிக்காமல் போயிருங்க. அதே போல் உருளைக்கிழங்கு வேக போடும் போதும் லைட்டாக உப்பு போட்டு வேக போட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்காகட்டும் முட்டையாகட்டும் லைட்டாக கல்லுப்பு போட்டு வேக வச்சோம் அப்படின்னா அந்த தோல் உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லா அப்படி முட்டு போல் புரிஞ்சு வரும்னா பார்த்துக்குங்க. இந்த பூரிக்கிழங்கு பிடிக்காதவங்க குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் வச்சு செஞ்சு கொடுத்தா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நான் சப்பாத்தியும் மசாலும் தான் செஞ்சுருந்தேன். நைட் டைம் வந்து குழந்தைங்களுக்கு பூரியும் மசாலும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த பூரி மசால் பிடிக்குன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க.